Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel. இந்த வீடியோ அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. ஆனால் அன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரில்லும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். கிரில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா உள்ள ஜூஸியாக இருக்கும் இல்லையா, அதனால இஞ்சி பூண்டுலேருந்து அப்போ தான் அரைச்சி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணேன். பிரியாணி அம்மாவை தான் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ மாமியார் வீட்டில் அடிக்கடி பிரியாணி பண்ணி எனக்கே போர் அடிச்சிருச்சு. அதனால் கிரில் நான் பண்ணிடுறேன், பிரியாணி மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கே வந்து தோணுச்சு, சரி நம்மளே இன்றைக்கி சமைச்சிடலாம், அம்மாவுக்கு இன்றைக்கி ஒரு நாள் பர்த்டே அதுவுமா ரெஸ்ட்டு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் பிரியாணி பண்ணி. காய்கறிலாம் பொரியல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக தானே சாப்பிடுவோம், அதுவும் வந்து எனக்கு பொரியல் தான் பிடிக்காது. அதனாலேயே வெஜ் பிரியாணி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிடுவேன். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காய்கறிலாம் சேர்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி ஆயிரும். இதில் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. எப்போவாச்சும் அந்த மாதிரி ரொம்ப ரேரு தான் மட்டன் பிரியாணி பண்ணுறது. இந்த பிரியாணிக்கு வந்து ஆயில் கம்மியாக தான் சேர்க்கணும், ஏன்னா மட்டனில் கொழுப்புலாம் இருக்கும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் எப்பவும் போல் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதக்கிட்டு எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் வந்து பிரியாணி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இதை வதக்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுருவேன். ஆனால் ஒரு தடவை மறந்துட்டு லாஸ்ட்டாக போட்டேன். அந்த பிரியாணி கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ணுற பிரியாணிலலாம் தக்காளி வந்து லாஸ்ட்டாக தான் போட்டு பண்ணுறேன். கல்யாண வீட்டு பிரியாணினாலே ஸ்பெஷல் தானே, அந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்ஸை வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் வந்து பிரியாணி பண்ணுறது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து ஏன்டா நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அம்மா வந்து மிளகா வந்து காரம் இருக்காது, கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துட்டேன் போல், ரொம்ப காரமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து சிகப்பு கலராக இருக்கே, ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு கேட்டதுக்கு கூட இல்லை, அது அப்படி தான் இருக்கும், நீ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்து எல்லாத்தையும் பண்ணி குக்கரை வந்து மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரிசியும் போட்டு அப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அந்த டைமில் பார்க்கும்போது தான் தெரியுது வாயில் வைக்க முடியாத அளவுக்கு காரம். உப்பு காரம்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட சாப்பிட்றலாம், ஆனால் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதுவும் தால்ச்சா இருந்துச்சுன்னா ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். சும்மா பிரியாணி மட்டும் சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப காரத்தோடு சாப்பிட முடியாது. அப்படிங்கிறதுனால மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் பட்டை கிராம்பு உப்பெல்லாம் சேர்த்துட்டு அரிசி சேர்த்துட்டு ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன் பிரியாணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஓரளவு லெவலாக ஆயிடுச்சு, காரம்லாம் கம்மியாயிருச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த டென்ஷனில் வந்து நான் இன்னொரு ரெசிபியை வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சிருந்தேன், குலாப்ஜாம் கேக்கு. அதை வந்து எடுக்கணும் அப்படின்னே தோணலை, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு இது பண்ணி முடிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு பிரியாணி பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஸ்டெப்பை வந்து மறுபடியும் பண்ணணும் அப்படின்னா லேட் ஆயிரும் இல்லையா. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து 11:30 கிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு மேலே இதையும் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேக் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அதோட ஸ்மெல் போகாது இல்லையா உடனே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. அன்றைக்கி பண்ண பிரியாணினால் நைட்டுக்குமே வந்து பிரியாணி ஆயிடுச்சு. ஏன்னா எப்போவும் வந்து நைட்டு டிஃபன் தான் சாப்பிடுவோம், அதுவும் பிரியாணி அப்படின்னா ஒரு வேளை தான். ஆனால் நான் அன்றைக்கி போட்ட அரிசியோட அளவு வந்து நைட்டுக்குமே வந்துடுச்சு. இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு கலரில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கறியெலாம் நல்லா உடஞ்சி நல்லா இருந்துச்சு. பிரியாணியில் வந்து எப்போவுமே கறி நல்லா உடஞ்சி வந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக அன்றைக்கி வந்து பிரியாணி பண்ணி முடித்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கும்போணம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அம்மா சாரீ ஆர்டர் பண்ணது காலையிலேருந்து வரோன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. சரி கிளம்புற வரைக்கும் பார்க்கலாம், அப்படி இல்லைனா பக்கத்து வீட்டில் கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் கரெக்டாக 5:30க்கெலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போயிட்டு வந்தாச்சு. இந்த சாரியை பார்த்தோன்னே பிடிச்சி உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ எல்லா ஃபங்க்ஷனுமே மண்டபத்தில் இருக்கிறதுனால கீழே பார்டர் மட்டும் தெரிஞ்சால் போதும் புர்காவோட போகிறதுக்கு. அதுக்கு வந்து இந்த சாரீ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அம்மாவுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, எனக்கு ப்ளூ பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த கலர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ரம்ஜான் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.